பெயிண்டிங் ஆர்ட் அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னதும் நமக்கு ஞாபகம் வர பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்காசோ. ஏன்னா பிக்காசோ வந்து நிறைய தமிழ் பாட்டில் வந்து அவர் பேர் வந்து இடம்பெற்றிருக்கும். அதனால் நம்மளுக்கு பிக்காசோ ஞாபகம் வரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டாவின்சி அவர் பேர். இப்படி சில பேர் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இவர்களை விட ஒரு படி மேலே ஒரு கலைஞன் வந்து வாழ்ந்தார். அவர் தான் வந்து வின்சென்ட் வேன் கோ. ஏன் வின்சென்ட் வேன் கோ வந்து இவங்களை விட ஒரு படி மேலே அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 27வது வயதில் தான் வின்சென்ட் வேன் கோ அவர்கள் ஓவியம் வரைய கற்றுக்கிறாரு. இறுதி காலத்தில் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மனநல மருத்துவமனையில் போயிட்டு தானே அட்மிட் ஆகிடுறாரு. அப்பொழுது அங்கிருந்தபடியே ஒரு ஓவியத்தை வரைகிறாரு. அந்த ஓவியம் தான் இன்னைக்கு வர கிளாசிக். எப்படி இப்படியான ஒரு ஓவியத்தை வந்து வரைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு வந்து உலக சமூகம் வந்து பார்த்து வியக்கக்கூடிய ஸ்டார்லி நைட் அப்படின்ற அந்த ஓவியத்தை வந்து நமக்கு கொடுத்தவர் தான் வின்சென்ட் வேன் கோ. 1889 வந்து இந்த ஓவியத்தை வரைகிறாரு. 1890 வந்து மறைஞ்சிடறாரு. 37 வயது தான் வாழ்ந்திருக்காரு. உங்களுக்கு வின்சென்ட் வேன் கோவுடைய எந்த ஓவியம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.